வணக்கம் நண்பர்களே, டெட் தமிழ் தேர்வுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, ஜெயகாந்தன் ஐயா வாங்கின விருதுகள் பார்க்கலாம். உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காரு. ஓகேவா? இது உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறது கமல்ஹாசன் சார் வந்து நடிச்சிருப்பாரு இல்லைங்களா? அப்போ அது ஒரு திரைப்படம் தான். ஸோ நீங்க இது நல்லாவே தெரியும், இது திரைப்படம் அப்படிங்கிறது. உன்னை போல் ஒருவன் குடியரசுத் தலைவர் விருது ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உன்னை போல் ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை போல் குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னா புதிதாக இருப்பார்கள். அப்ப சில நேரங்களில் சில மனிதர்கள் புதிதாக இருப்பார்கள். புதினம் அப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சில நேரங்களில் சில மனிதர்கள் சாதிச்சிருவாங்க. சில நேரங்கள்ல சில மனிதர்கள் சாதிச்சிருவாங்க. அப்ப சாகித்ய சாதிச்சிருவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அடுத்தது பாருங்க, சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால் அந்த நூலுக்கான விருது வந்து என்னது? சோவியத் நாட்டு விருது வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்மளது இமயமலைக்கும் அடுத்தது என்னது? நாடு. இமயமலைக்கும் அந்த பக்கம் போனீங்களா வேற நாடு. அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலைக்கு அடுத்த பக்கம் என்னது? நாடு. பல நாடுகள் இருக்கு. சோவியத் நாட்டு விருது. இமயத்துக்கு அப்பால் அப்படின்னா நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.